டாக்டர் பார்த்தசாரதி, ஃபிசியோதெரபிஸ்ட், அஸ்திரா சீனியர் லிவிங் ஹோமில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேஷண்ட் பார்த்துட்ருக்கோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேஷாஸ்திரி, அவர் வந்து ஏஜ் 92. அவர் வந்து 2 இயர்ஸ் பேக் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அதனால் என்னென்னா அவர் பண்ணிவிட்டு வரும்போது அவரால் சுத்தமாக நடக்க முடியல, கொஞ்சம் மூமெண்ட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தார். இப்போ நம்ம வந்து அவருக்கு ரெகுலராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுத்து வாக்கிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இப்போ அவருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வாக்கர் வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ காலுக்கு பார்த்தீங்கன்னா காலுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுப்போம்னா ஃபஸ்ட்டு ஆங்கிள் பாம் மூமெண்ட்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா, ஆங்கிள் பாம் மூமெண்ட்ஸ் இது கொடுக்கறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இதுவாகும், அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்காது ஆங்கிள் கிட்ட. ஓகேங்களா, அடுத்தது நீ பெண்டிங் பண்ணணும். அப்புறம் அடுத்தது நீ ஐசோமெட்ரிக்ஸ். ஓகேங்களா, நீ ஐசோமெட்ரிக்ஸ், அப்புறம் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ், அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்களால நல்லா வாக்கபிள் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அப்புறம் வாக்கர் வச்சு சிட் அண்ட் ஸ்டாண்ட், அப்புறம் வாக்கர் வச்சு ஸ்லோ வாக்கிங், அதுக்கப்புறம் வாக்கர்லேருந்து அப்புறம் க்ரட்ச், இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாடிஃபை பண்ணி அப்புறம் நின்றுட்டு பேலன்சிங் எக்ஸசைஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோன்னா அவரால் நடக்க சொல்ல ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் பேலன்சிங் ஈஸியாக கிடைக்கும்.